முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு நகர்த்தப்படுமான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் களமப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வெறுப்பு வந்தால் அந்த வெறுப்பு அதிமுகவுக்கு சாதகமாக மாறுவதும், அதிமுகவின் மீது வெறுப்பு வந்தால் அது திமுகவுக்கு சாதகமாக மாறுவதும் அதுதான் அரசியல் களம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது, இதை மறுக்க முடியாது. ஆக இந்த ஆன்டி இன்கம்பன்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் மீது நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த வெறுப்பு யார் மீது விருப்பாக மாற இருக்கிறதுன்னா அதிமுகவின் மீது விருப்பாக மாற இருக்கிறது. ஆக இந்த இடத்துல தலைமை பற்றியோ தலைவர் பற்றியோ எல்லாம் பேச்சுக்கு இடம் கிடையாது. அதிமுக தொண்டனுக்கு தெரிந்ததெல்லாம் இரட்டை இலை சின்னம் மட்டும்தான். இரட்டை இலை சின்னம் எங்கே இருக்கிறதோ அதுதான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் கட்சி, அதுதான் புரட்சி தலைவி அம்மாவின் கட்சி. ஆக எம்ஜிஆர் கட்சிக்கு அம்மாவின் கட்சிக்கு வாக்களித்து பழக்கப்பட்டவன் இன்னும் வாக்களிக்க போகிறவன் தான் அதிமுகவுடைய தொண்டன். அவன் வாக்களிக்க போகிற இடம் அந்த கட்சி. ஆக அருமைக்குரியவர்களே, 2026 தேர்தல் களம் என்று சொல்வது அது எங்களை பொறுத்த மட்டில் it is going to be a triangular fight. ஒரு முக்கோண அரசியலாக மாறுகிறது, ஒரு முக்கோண யுத்தமாக அது மாறப்போகிறது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு முக்கோண யுத்தமாக அந்த களம் மாறுகிற போது களம் யாருக்கு சாதகமாக அமைய போகிறதுன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக அமைய போகிறது. ஏன்னா எங்களிடத்துல 21% வாக்குகள் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு 2024 ஊர்ஜிதப்படுத்தி தந்த வாக்கு வங்கி எவ்வளவுன்னா 21%. 21% இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு கரம் கோர்த்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னைக்கு நாட்டு மக்கள் தந்த வாக்குகளுடைய எண்ணிக்கை 18%. ரவீந்திரன், துரைசாமி போன்ற சில அரசியல் அடிமைகள் பேசுகிறார்கள். என்ன பேசுறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்த 18% அதிமுகவுக்கு வராது. ஏன்னா அதுல கொஞ்சம் வாக்குகள் அண்ணாமலை அவர்களுக்கு சொந்தமான வாக்குகள், அண்ணாமலைக்காக போட்ட வாக்குகள், அண்ணாமலைக்காக போட்ட வாக்குகள் அதிமுகவுக்கு வராது என்று ரவீந்திரன், துரைசாமி போன்ற அரசியல் விமர்சகர்கள் பேசினால் நான் பணிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட வாக்குகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆக அந்த வாக்குகளை கழித்து பார்த்தால் கூட, தேமுதிக வாக்கை கழித்து பார்த்தால் கூட, பாட்டாளி மக்கள் கட்சிகளை கழித்து பார்த்தால் கூட, அருமைக்குரியவர்களே, ஒரு 10% வாக்கு பாஜக வசம் தேராதா? 21 31% வராதா? அதிமுக சந்திக்க போகிற தேர்தல் என்னன்னா முதலமைச்சரை தீர்மானிக்கிற தேர்தல், ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற தேர்தல். ஆக அதிகாரத்தை தீர்மானிக்கிற தேர்தல் அதிமுக களம் காணுகிற போது ஒரு 5% வாக்குகளை அதிமுகவுக்கு மாற்றி எடுக்க முடியாதா? 36% முதல் 40% வாக்குகளை அரசியல் களத்தில் அதிமுக பெற்றே தீரும். ஆக அதிமுக அப்படி வாக்கு சதவீதத்தை பெறுகிற போது, அருமைக்குரியவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகளை தளபதி விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் எங்களுக்கு பிரித்து கொடுக்கிற போது எந்த விதமான சுணக்கமும் இல்லாமல் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற கட்சியாக அதிமுக வரும். கோட்டை கொத்தளத்துக்கு வருகிற தலைவராக எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வருவார் வருவார் வருவார். இது காலத்தின் கட்டளை கட்டளை. நாடு இதை காணப்போகிறது காணப்போகிறது என்பதை நான் பணிவோடு தெளிவுபடுத்தி செவிமடுத்த நல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக. வாழ்க புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர். நாளை நாடாள போகிற முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார். நன்றி, வணக்கம்.